ஹலோ மதுரை மக்களே, 17ஆம் தேதி முதல்ல மதுரை சினிமா ரசிகர்களுக்காகவே ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து உங்களுக்காகவே செஞ்சுருக்கிறோம். ஒரு முறை மட்டும் பார்த்துட்டு போகாத மாதிரியும் திரும்ப வந்து இங்கே வந்து சினிமாவை பார்த்துட்டு என்ஜாய் பண்ணணும், சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவே இது அடுத்த லெவலில் வந்து நாங்கள் இந்த தேட்டரை வந்து சினிமாட்டிக் இந்த லைட்டிங்கு, சவுண்ட் எஃபெக்ட்ஸு இது எல்லாத்தையும் வேறு லெவலுக்கு கொண்டு போயிருக்கிறோம். இது முழுக்க சினிமாவில் ஆர்வமாக இருக்கிற உங்களுக்காகவே நாங்கள் வந்து இதை வந்து பிரத்யேகமாக அமைச்சிருக்கிறோம். ஆகவே உங்களுடைய ஆதரவு வந்து எங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படுது. கண்டிப்பாக வந்து சினிமாவை பார்த்து என்ஜாய் பண்ணுவார் கேட்டுக்கொள்கிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் மதுரையில் ரிச்சி சினிமாஸ் எப்போ ஓப்பன் கேட்டுகிட்டே இருந்தீங்க. அந்த அப்டேட் வந்துருச்சு. 17ஆம் தேதி காலையிலேருந்து தேட்ரு 9 மணி ஷோ ஓப்பன் ஆக போகுது. இப்போ தேட்டரோட கம்ப்ளீட் வீடியோ நம்ம இது வரைக்கும் போகலை, அது பார்க்கலாம் வாங்க. தேட்டரோட பாக்ஸ் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா கீழே தான் இருக்குது. இதுதான் பாக்ஸ் ஆஃபீஸு. பாக்ஸ் ஆஃபீஸ் இன்டீரியர் ஒர்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. இங்கே தான் டிக்கெட் புக் பண்ணணும். இங்கே வந்து ஆன்லைனில் புக் பண்ணுறவங்க டைரெக்டாக போய்க்கிடலாம். கேஷ் பண்ணுறவங்க இங்கே வாங்கிட்டு இங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி நல்ல ஸ்பேஸ் வச்சுருக்காங்க. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா மற்ற தேட்டர்லாம் இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குமான்னு தெரியல. ஆனால் இந்த தேட்டரில் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸ் உள்ளேயே பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பேஸ் இருக்குது. ஏன்னா வெளியே வெயில் இருக்கவங்க உள்ளே இருந்துக்கலாம், அந்தளவு நல்ல ஸ்பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் பார்க்கிங் பார்க்கலாம். நம்ம பார்க்கிங் வந்து இதுதான் என்ட்ரன்ஸு. இது வழியே தான் வந்து 2 வீலர் அண்ட் கார் வந்து என்ட்ரன்ஸ் ஆகிற இடம் வந்து இந்த இடம் தான். பார்க்கிங் வந்து அண்டர் கிரவுண்டில் வச்சுருக்காங்க. தேட்டர் மேலே இருக்குது. பார்க்கிங் வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 2 வீலர் பார்க்கிங் போகிறோம் பார்த்தீங்கன்னா இதில் நிப்பாட்டிக்குவாங்க. கார் பார்க்கிங் போகிறோம் வந்து இதுக்குள்ளே நிப்பாட்டிக்கலாம். இதில் வந்து அரௌண்டு பார்த்தீங்கன்னா ஒரு 30 கார்கிட்ட நிப்பாட்டலாம். 30 to 40 கார் நிப்பாட்டுற அளவு ஸ்பேஸு. இன்னொன்று இந்த தேட்டருக்கும் மற்ற தேட்டருக்கு என்ன டிஃப்ரெண்ட் கேட்டிங்கன்னா எல்லாம் வெளியில் தான் நிற்கும். இது இன்டோரில் வந்துருச்சு. உங்களுக்கு பைக்கோ காரோ வெயிலோ மழையோ எதுவுமே நனையாது. சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று முக்கியமானது, அடுத்து படத்தை வரப்போட பேனர்லாம் வச்சுட்டாங்க. ஜனநாயகன் இங்கே ரிலீஸ் பண்ண போகிற பேனர் வந்து முன்னாடியே வச்சுட்டாங்க. ஜனநாயகன், பராசக்தி, அப்புறம் பார்த்திங்கன்னா அவதார் இதெல்லாம் வரப்போகுது. மேபி இந்த இடத்துலையுமே இது தேட்டரோட லெஃப்ட் சைடு இங்கேயுமே ஒரு 10 கார்கிட்ட நிப்பாட்டலாம். மொத்தமாக 40லேருந்து 50 கார் நிப்பாட்டுற அளவுக்கு நல்ல ஸ்பேஸ் இருக்குது. 17ஆம் தேதி முதல் என்ன படம்னா 2 ஸ்க்ரீனில் படம் போட போகிறாங்க. ஒன்று பைசன், அந்த மெயின் ஸ்க்ரீனில் வந்து பைசன், சின்ன ஸ்க்ரீனில் வந்து டியூட் போடுறாங்க. வாங்க தேட்டருக்குள்ளே போவோம். ஏற்கனவே நம்ம ப்ரொமோ வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இன்டீரியர் ஒர்க்கு வேறு லெவலில் இருக்குது. மற்ற இது வரைக்கும் மதுரையில் எல்லா தேட்டரும் இன்டீரியர் ஒர்க்கு எப்படி பண்ணியிருக்காங்களோ அதை விட டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. இது டாப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம மிரர் நம்மளுக்கே தெரியும். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனு. இந்த மாதிரி வீடியோ செல்ஃபி எடுக்கிறதுக்கு சூப்பரான இன்டீரியர் ஒர்க்காக இருக்குது. இது வந்து ஃபுட் கோர்ட்டு. என்ட்ரன்ஸ்லேயே ஃபுட் கோர்ட் இருக்குது. ஆல்ரெடி நம்ம வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இப்போ அந்த இடத்துல பழைய வீடியோ கிளிம்ஸ் வீடியோவில் வந்து எல்இடி வந்துருக்கு. இப்போ எல்இடி ப்ரொஜெக்ஷன் வந்துருச்சு. இங்கே ட்ரெய்லர் ஓடுற படத்தோட ட்ரெய்லர்ஸ் எல்லாம் இங்கே வரும். இன்டீரியர் ஒர்க்கு ஒரு வேறு லெவலில் இருக்குது. மற்ற தேட்டரோட என்ன டிஃப்ரென்ஸ்னால் இங்கே பார்த்தீங்கன்னா வால்லேயே லைட்டிங் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. இன்டீரியர் ஒர்க்கு, இந்த அட்மாஸ்பியர்லாம் லெவல்லாம் வேறு லெவலு. வால்லே பாருங்கள், இது வால் தான். வால்லே லைட்டிங் பண்ணி டிசைன் சூப்பராக பண்ணியிருக்காங்க. மதுரை மக்களே, நீங்கள் அவங்களோட எதிர்பார்த்த ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் இதுதான். ஆல்ரெடி நம்ம கிளிம்ஸ் வீடியோலேயே பார்த்துருப்பீங்க. இதுதான் ரிச்சி சினிமாஸ் ஸ்க்ரீன் 1. இதுதான் பிக் ஸ்க்ரீனு. இதில் பார்த்திங்கன்னா லைட்டிங் செட்டப் எல்லாமே பார்த்திங்கன்னா ரோகிணி மணி போட்டிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்களுக்கு இந்த வீடியோ பார்த்துக்கோங்க. அதாவது முக்கியமான சீன்ஸ், ஹீரோ இன்ட்ரோ, ஏதாவது மாஸ் சீன்ஸ் வரும்போது இந்த லைட் போடுவாங்க. ரோகிணியில் என்ன எக்ஸ்பீரியன்ஸோ அதே எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே பண்ணலாம். சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பாருங்கள். இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா RXLன்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய மதுரையில் மிகப்பெரிய பிக் ஸ்க்ரீன் வந்து போட்டிருக்காங்க. அது ஒன்று. அதுக்கப்புறம் ப்ரொஜெக்ஷனும் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டு RGB ப்ரொஜெக்ஷன், RGB லேசர் கிறிஸ்டி ப்ரொஜெக்ஷன் போட்டிருக்காங்க. இது கிளாரிட்டி வேறு லெவலில் இருக்கும். 4K கிளாரிட்டி. இந்த சீட்டு என்ன சார்? இந்த சீட்டு ஸ்பெசிஃபிக்காக ஏரோவில் வந்து இருக்கே சார். என்ன சீட்டு சார்? இது வந்து லக்ஸரியான ஒரு எலக்ட்ரிக் ரெக்லைனர் சார். ஓகே சார். ஸோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே சார். மக்கள் வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டாக வந்து சினிமா பார்க்கணும் அப்படின்றதுக்காகவே
ஒன்றுனா பார்த்து பண்ணது. ஓகே. அவங்களுக்கு வந்து லெக் ரூமும் வந்து ரொம்ப லக்ஸரியாக இருக்கும். ஓகே சார். ரொம்ப பெரிய லெக் ரூமு. ஓகே சார். அந்த இது எதுக்கு சார் சைடில் கை வச்சுக்கிற மாதிரி இருக்குது சார்? இது வந்து நம்மளுக்கு வந்து இந்த ஃபுட் கோர்ட்லேருந்து நம்ம ஆர்டர் பண்ணால் நம்மளுக்கு வந்து இங்கே டெலிவரியும் கொடுத்துருவாங்க. ஓகே சார். ஸோ ஃபுட் வந்து நம்ம இங்கே வச்சு ஓகே சார், சூப்பர் சார். மற்ற எந்த தேட்டரில் இல்லாத வசதி இருக்குது சார் இங்கே. லக்ஸரியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ ஏரோவில் சொல்லிட்டீங்க, அதுக்கு அடுத்து என்ன சார் இருக்குது வேறு எனக்கு சார்? நம்ம பி ரோ சார் இது. பி. ஓகே சார். பி சி டியில் வந்து கப்புள்ஸ் வந்து உட்காந்து பார்க்குற மாதிரி வந்து நல்ல லெக் ரூமோட வந்து ஓகே சார் அவங்களுக்கு கம்ஃபர்ட்டாக வந்து இது வந்து அவங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்குறோம். ஓகே சார். ஓகே சார். 3 ரோ வந்து கப்புள் சீட்டு. கப்புள் சீட் சார். ஓகே சார். ஓகே சார். தேங்க்யூ சார். வேறு என்ன ஸ்பெசிஃபிக்னு சொல்லிடுங்க சார் தேட்டருக்கு? இது வந்து 4K அட்மாஸு. ஓகே சார். லேசரு. ஓகே சார். RGB லேசரு. ஓகே. இதனுடைய சீட்டிங் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 550. ஓகே. ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா 54க்கு 24 வரும். ஓகே சார். இது வந்து ஸ்க்ரீன் 1. ஓகே சார். ஆக்சுவலாக எல்லா மூவியுமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து தமிழ்நாட்டில் வந்து ரோகிணி சினிமாவில் வந்து ஒரு பெரிய ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடுவாங்க ஒரு சினிமாவையும். ஓகே சார். ஸோ மதுரை மக்களும் வந்து ஒவ்வொரு படத்தையும் வந்து நல்லா கொண்டாடணும் அப்படின்றதுக்காகவே ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து அவங்களுக்காக பார்த்து பார்த்து ஒரு விஷயம் பண்ணது. அவங்களுக்கான ஸ்பேஸு. ஓகே சார். அவங்க என்ஜாய் பண்ணி நல்லா பார்க்கணும், என்ஜாய் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே இந்த ஸ்க்ரீனை வந்து அவங்களுக்காக வந்து செட் பண்ணியிருக்கிறோம். சூப்பர் சார். அப்போ இது மதுரையிலே பிக் ஸ்க்ரீனா சார்? இது மதுரையில் ஒன் ஆஃப் த பிக் ஸ்க்ரீன் சார். ஓகே சார். சார் சவுண்ட் சிஸ்டம் என்ன போடுறீங்க சார்? இதில் இருக்கிற சவுண்ட் சிஸ்டம் எல்லாமே பார்த்தீங்கன்னா QSC. ஓகே சார். வேர்ல்ட்ஸ்லேயே நம்பர் 1 ஸ்பீக்கர்ஸ். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்பீக்கர்ஸ்னால் QSC பிராண்டு தான். ஓகே 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 சார். நம்ம வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஓகே சார். ஆம்பிளிஃபரும் அதே சேம் தான் சார்? QSC சேம் தான் சார். QSC ஆம்பிளிஃபயர் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். டால்பி அட்மாஸ்க்கு QSC ஆம்பிளிஃபயர், QSC ஸ்பீக்கர்ஸ். ஆமாம் சார். ஓகே சார். இதில் என்ன பெஸ்ட்டு சார்? மற்ற பிராண்டுக்கு இந்த பிராண்டுக்கு என்ன டிஃப்ரெண்ட் இது? இதில் வந்து இந்த சவுண்ட் குவாலிட்டி வந்து ஈக்குவலாக ஒரே மாதிரி வந்து எல்லாருக்குமே டெலிவரி ஆகும். ஓகே சார். ஒரு சிலது வந்து கிட்ட ஒரு மாதிரி கேட்கும், தூரத்தில் ஒரு மாதிரி கேட்கும். ஓகே சார். ஸோ டெலிவரி வந்து ஈக்குவலாக இருக்கும், எல்லாருக்கும் ஒரே மாதிரி டெலிவரி ஆகும். மதுரை மக்களுக்கு ட்ரீட் மாதிரி தான் கிட்டத்தட்ட. பிக் ஸ்க்ரீனு, டால்பி அட்மாஸ் ஸ்க்ரீனு, QSC ஆம்பிளிஃபர், QSC ஸ்பீக்கர்ஸு, வேறு லெவலில் இருக்க போது தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸு. அது மாதிரி ரோகிணி தேட்டரில் என்ஜாய் பண்ணுறவங்களுக்கு மதுரையில் அப்படி ஒரு தேட்டர் வராதான்னு ஏங்கினவங்களுக்காண்டியே ஒரு தேட்டர் வந்த மாதிரி இந்த ரிச்சி சினிமாஸோட ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் வந்திருக்கு. ஸ்க்ரீன் சைஸ் வந்து இப்போ பக்கத்தில் வந்துட்டோம். சார் நிற்கிறார் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்க்ரீனோட அளவு எவ்வளோ பெருசுன்றதை மட்டும் பாருங்கள். தெரியுதுங்களா? நம்ம லாங் ஷாட்டில் பார்க்கல எப்பயுமே சின்ன ஸ்க்ரீனாக இருக்கும். இப்போ சார் நிற்கிறாங்க, அதுக்காண்டி தான் நான் வந்து நிற்க சொல்லியிருந்தேன். சரி, எக்ஸாக்டாக என்ன அளவு சொன்னீங்க சார்? இது வந்து 54. எது சார்? இந்த அகலம். இந்த அகலம் வந்து 54. ஓகே சார். இது வந்து 24. 24. ஓகே சார். சார் கிட்ட பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இதனுடைய பிரம்மாண்டமான ஒரு ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொஜெக்ஷன் ஆகும். ஓகே சார். லென்த்தும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சூப்பராக இருக்குது சார். 25,000 லூமினஸ் இது வந்து. ஓகே சார். என்னன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய தியேட்டரில் வந்து சவுண்ட் குவாலிட்டி எல்லாருக்கும் ஒரே மாதிரி டெலிவரி பண்ணணும் அப்படின்றதுக்காக ஓகே இது வந்து செட் பண்ணியிருக்கு. பெரிய கொண்டாட்டமாக இருக்கும் ஒவ்வொரு பிகினிங்லேருந்து எண்டு வரைக்குமே. ஓகே சார். மக்கள் வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி வந்து ஒரு விஷயத்தையும் பார்த்து பண்ணியிருக்கு. கண்டிப்பாக எல்லாரும் வந்து என்ஜாய் பண்ணலாம். ஓகே சார். மதுரை மக்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு ட்ரீட் தான் சார் இந்த தேட்டரு. ஏன்னா எனக்கு நிறைய புக்கிங் எப்போ ஓப்பன் பண்ணோம் வந்துருக்காங்க. புக்கிங் எப்போ சார்? நாளிலேருந்து ஓப்பன் பண்ணுறாங்களா சார்? ஆமாம் சார். 17 காலையிலேருந்து 17 காலையிலேருந்து ஓப்பன் ஆகும். ஓகே சார். என்ன படம் போடுறீங்க சார்? பைசன் சினிமா, அப்புறம் டியூடு. இங்கே பெரிய ஸ்க்ரீனில் என்ன படம் வருது சார்? பெரிய ஸ்க்ரீனில் பைசன். ஓகே சார். சின்ன ஸ்க்ரீனில் வந்து டியூடு. பார்த்துங்க, QSC ஸ்பீக்கர்ஸ் வச்சுருக்காங்க. அந்த 2 சப்பூப்பர் வந்துடும். டால்பி அட்மாஸை பொறுத்த வரைக்கும் 2 சப்பூப்பர் வந்துடும். மொத்தம் மேலே 20 ஸ்பீக்கரு, சைடில் 10, லெஃப்ட்டில் 10, ரைட்டில் 10, 40 ஸ்பீக்கர், பின்னாடி ஒரு 45 ஸ்பீக்கர் மொத்தம் செட் பண்ணியிருக்காங்க சார். மொத்தம் 45 ஸ்பீக்கர், உள்ள ஒரு எப்படியும் 50 மேலே ஸ்பீக்கர் இருக்கும். சேனல் எத்தனை சேனல் சார் இது? சேனல்ஸ் டால்பி அட்மாஸ் 64 சேனல் சார். 64 சேனல் மேக்ஸிமம். அதான் 64 சேனல். ஆமாம் சார், மேக்ஸிமம் 64 சேனல். கண்டிப்பாக மதுரை மக்களுக்கு ஹெவி ட்ரீட் காத்திருக்கு. நம்ம அடுத்து வாங்க ஸ்க்ரீன் 2க்கு போகலாம். ஸ்க்ரீன் 2க்கு வந்து இப்படி போகணும். நான் சொன்னேன் லெஃப்ட் சைடு இருக்குது ஸ்க்ரீன் 2. இதுதான் ஸ்க்ரீன் 2. ஸ்க்ரீன் 2 எல்லோ கலர் லைட்டிங். நீங்கள் இப்போ ஸ்க்ரீன் 1ல் வந்து பர்பிள் பார்த்துருப்பீங்க. ஸ்க்ரீன் 2 வந்து எல்லோ கலர் லைட்டிங். இதில் எவ்வளோ சார் சீட்டிங் கெப்பாசிட்டி? எவ்வளோ சார்? இது வந்து 195 சீட்டிங் கெப்பாசிட்டி. 195 சார்? ஆமாங்க சார். ஓகே சார். இதில் எதுவும் ஃபஸ்ட் ஸ்க்ரீன் இருக்க மாதிரி ஏதாவது ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கா சார்? இது 2K சார். இது 2K ப்ரொஜெக்ஷன். என்ன ப்ரொஜெக்ஷன் சார்? ப்ரொஜெக்ஷன் பிராண்டு சார்? RGB லேசர் தானே? இதுவும் RGB லேசர் தான். ஓகே சார். சேம் சவுண்ட் சிஸ்டம் QSC தான் சார். இது QSC சவுண்ட் சிஸ்டம். ஆமாம் சார். டால்பி அட்மாஸா என்ன சார்? டிஜிட்டலா சார்? டால்பி டிஜிட்டல் சார். டால்பி டிஜிட்டல் சவுண்ட் சிஸ்டம். ஓகே.
டால்பி டிஜிட்டல் 7.1 சவுண்ட் சிஸ்டம் போட்டிருக்காங்க. ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா பெருசும் கிடையாது சிறுசும் கிடையாது, ஒரு நார்மல் ஸ்க்ரீன். பார்த்தீங்கன்னா தெரியும், பக்கத்தில் காமிக்கிறேன், ஷோ பண்ணி காமிக்கிறேன். கண்டிப்பாக இந்த ஸ்க்ரீன்லேயும் வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பாருங்கள் சார். இதில் கப்புள் சீட் இருக்கா சார்? ஆமாங்க சார், கப்புள் சீட்ஸ் இருக்குது. எங்கே சார்? A, B, C, D இந்த 4 ரோவுமே வந்து கப்புள் சீட்ஸ். ஓகே சார். இந்த கப்புள்ஸும் வந்து இங்கே சினிமா பார்த்து நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக அவங்களுக்காகவே பண்ணியிருக்குது. சூப்பர் சார். இங்கேயும் RGB லேசர் தான், கிறிஸ்டி 2K QOC ஸ்பீக்கர்ஸு. இந்த ஸ்க்ரீனோட லென்த் எவ்வளோ சார்? இது வந்து 28 சார். இது ஓகே சார். இது வந்து 14 சார். சின்ன ஸ்க்ரீன் கிடையாது, நீங்கள் மீடியம் ஸ்க்ரீன் தான். மீடியம் ஸ்க்ரீன் சார். இது நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். இல்லை பக்கத்தில் இருந்து பார்க்கல பிக் ஸ்க்ரீனாகவே இருக்குது சார் கண்டிப்பாக. இதில் அங்கே இப்போ வந்து நம்ம ஆடியன்ஸ்லாம் கேட்குறது என்னன்னா, லைட்டிங் ரோகிணி மாதிரி இங்கேயும் போடுவீங்களா சார் அப்படின்னு கேட்குறாங்க சார். கண்டிப்பாக அந்த லைட்டிங் சேம் எஃபெக்ட் வந்து இங்கே என்ஜாய் பண்ணலாம். இதுலேயும் ஆஃப் பண்ணி போடுவீங்க அதே மாதிரி? அதே மாதிரி ஆஃப் பண்ணி போடுவோம் சார். இது இப்படி ரெகுலர் அதே மாதிரி வருமா சார்? அந்த மாதிரி பேட்டர்ன் வந்து அங்கே கண்ட்ரோல் இருக்குது சார். இருக்குது. அப்போ இங்கேயும் வந்து மிஸ் பண்ணாமல் அந்த என்ஜாய்மெண்ட்டை பண்ணலாம். என்ஜாய் பண்ணலாம் சார். தேங்க்யூ சார், சூப்பர் சார். லேடிஸ் ரெஸ்ட் ரூம் வந்து ரைட் சைடு இருக்குது. நம்ம லெஃப்ட்டில் தேட்டர் பக்கத்துலேயே ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் என்ட்ரன்ஸ் பக்கத்துலேயே தான் வந்து ஜென்ஸோட ரெஸ்ட் ரூமு. லேடிஸ் ரெஸ்ட் ரூமு ரைட் சைடு இருக்குது. இதுதான் லேடிஸ் ரெஸ்ட் ரூமு. ஜென்ஸ் ரெஸ்ட் ரூம் வந்து இங்கே தான் இருக்குது, சென்ட்ரலில் இருக்குது. ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட்டு நீட்டாக பக்காவாக பண்ணியிருக்காங்க. உள்ள ஸ்பீக்கர்ஸ், லைட்டிங், சாங்ஸ் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். வேறு லெவலில் இருக்குது. இது பூரா வெஸ்டர்ன் டாய்லெட்டு. இது ஸ்க்ரீன் 1 ஸ்க்ரீன் 2 மல்டிப்ளெக்ஸை பொறுத்த வரைக்கும் காமனாக தான் இருக்கும். இது ஜென்ஸ் பாத்ரூமு. ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனோட எக்ஸிட் இங்கே இருக்குது. இந்த வழியாக வந்து இப்படியும் வெளியே நம்ம வந்து ஃபுட் கோர்ட்டுக்கு வரலாம், லேடிஸ் ரெஸ்ட் ரூமுக்கும் போய்க்கலாம். தேட்டரோட ரைட் சைடு வந்து லேடிஸ் ரெஸ்ட் ரூமு. தேட்டருக்குள்ளே நுழைஞ்சோடனே நம்மளுக்கு பிடிச்ச ஃபேவரட் பாப்கார்ன் 1க்கு 2 மிஷின் இருக்குது. என்ன ஸ்பெசிஃபிகேஷன் தெரியல, பார்க்கலாம். மற்ற கோக், பெப்சி, கூல்ட்ரிங்க்ஸ், மற்ற ஃபுட்ஸ் எல்லாம் இங்கே தான் வரப்போகுது. இந்த ரிச்சி ஷா சினிமாஸ் வந்து கண்டிப்பாக மதுரை மக்களுக்கு ஒரு வரப்பிரசாதம். முக்கியமாக சினிமா ஆடியன்ஸுக்கு வந்து வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸு தரப்போகுதுன்றதில் எந்த சந்தேகமும் கிடையாது. தீபாவளியை முன்னிட்டு 17ஆம் தேதி மெயின் ஸ்க்ரீனில் வந்து பைசனும், ஸ்க்ரீன் 2ல் வந்து டியூட் படமும் ரிலீஸ் பண்ணுறாங்க. வணக்கம் மக்களே, தேட்டரோட வீடியோ பார்த்துருப்பீங்க. வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வந்து புதுசாக ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அந்த ஆப்ஷனை ஹைப் பண்ணுங்கள். மீண்டும் இதே போல் மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிருந்து விடுவது உங்கள் குரு டாக்கீஸ்லேருந்து. நன்றி, வணக்கம்.